நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தலையம்பாபு. கடலூர் சிவாஜி பேரை பொதுநல இயக்கத்தினுடைய தலைவர் திரு தர்மராஜ் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கடலூர் எப்படி போயிட்டுருக்கு? எந்த மாதிரி இஷ்யூ கடலூருக்கு நடந்துகிட்ருக்கு? அது வளர்ச்சி கொஞ்சம். கடலூரை பொறுத்தளவில் ஒரு விரிவான இடம் இல்லை. ஒரு பக்கத்தில் பெண்ணையாறு பிரிச்சிருது, ஒரு பக்கத்தில் உப்பனாறு பிரிச்சிருது, ஒரு பக்கத்தில் சமுத்திரம் பிரிச்சிருது. இப்படி மக்கள் ஒரு விரிவான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் கடலூர் இல்லை. ஆனால் இருக்கிற கடலூரை வச்சு அதை சீர் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அரசு இன்னும் இது வரைக்கும் சரியான ஒரு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கிறதில்ல. அரசாங்கம் வராங்க, அவங்கவுங்க ஓட்டு கேட்குறாங்க, எது ஓட்டு போட்டால் பார்க்குறாங்க, இல்லைன்னா காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. கடலூரை பொறுத்தளவில் முறையாக காமராஜர் காலத்தில் இருந்த ஒரு பொது நோக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகிட்ட இல்லைங்கிறது தாங்க என்னுடைய கருத்து. பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு நாம் அரசியலில் களத்துக்கு வரோம், மக்கள் சேவை அப்படின்றத அவங்க மறந்துடுறாங்க. மக்கள் சேவையை மறந்துட்டு நம்மளுடைய அடிப்படை தேவை நம்ம கட்சி வளர்கிறதுக்கு, நம்ம அமைப்பு வளர்கிறதுக்கு, நம்ம தொண்டர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், யாருக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுத்தா நம்ம அமைப்பு வளரும், இப்படித்தான் அவங்க சார்பாக போகிறாங்களே தவிர நாம் ஒரு பொதுநல நோக்கோட ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி வந்தாங்க ஆட்சிக்கு? அவங்க சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து அகில இந்திய ரீதியாக போய் பண்டிட் ஜவஹர்லால் நேருவால் அவருக்கு சேர் தூக்கி போட்ட ஒரு அளவு பெருந்தன்மையான ஒரு மனநிலை அவர் உருவாக்கினவர் எது? அவருடைய பணி தான். அவருடைய அடக்கம், அவருடைய தன்னம்பிக்கை, அவர் ஒரு சுதேசவாதி. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அவர் வளர்த்திக்கல, அவரை சார்ந்தவருடைய செயலால், அவருடைய கோட்பாடுகளால் பெரிய பெரிய பதவிகள் அவருக்கு கிடச்சிது. அந்த பெரிய பதவிகள் கிடைக்கும் போது ஐயா என்ன பண்ணாங்க காமராஜ், நாம் இருக்கிற காலத்தில் தமிழகத்துக்கு என்னென்ன அடிப்படைகள் தேவைன்றது சிந்திச்சாங்க. நீங்கள் என்ன கட்சியை வேட்டி கற்றுக்கிறீங்க ஐயா? இது காங்கிரஸா என்ன? நான் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி. திமுக கூட்டணி தானே உங்களுக்கு ஐயா? திமுக கூட்டணி தானே. கூட்டணி திமுகவாக இருந்தாலும் கூட எங்களுக்குன்னு ஒரு உணர்வு, எங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்குது. கூட்டணின்றது தேர்தலுக்கு மட்டும்தான். கொள்கை கூட்டணி எங்களுக்கு இல்லை. தேர்தல் கூட்டணி உண்டு. அப்போ உங்களுக்கு தேசிய அளவு, எங்களது கட்சி தேசிய கட்சி. எங்களுக்கு தேசியம் என்ன சொல்லுதோ அதை மாநிலம் எடுத்துக்கிறாங்க, மாநிலம் எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தானே தவிர தேசியம் கொள்கை இதுதான் எங்களுடைய கோட்பாடு. காமராஜன்ற தொண்டன்ற முறை. கடலூருக்கு என்ன செஞ்சுருக்கு திமுக? கடலூருக்கு திமுக என்ன செஞ்சுருக்குன்ற சொல்கிற அளவுலெல்லாம் ஒன்றும் வளர்ச்சியான ஒரு அளவுக்கு இல்லைங்க. கடலூரில் ஒரு வளர்ச்சின்னு சொன்னால், இன்றைக்கி ஒவ்வொரு அலுவலகங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆள் இல்லைன்ற ஒரு பற்றாக்குறையை தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர, நீங்கள் போனாலும் மத்திய அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் மாநில அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் பிடிஎன்பி எல்லாம் போகிறோங்க. இன்றைக்கி இந்த டெலிஃபோன்லலாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷத்துக்கு போனதுக்கு அப்பவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் ஒரு 20ல் ஒரு பங்கு கூட அங்கே ஆள் இல்லை. எந்த சேர் பார்த்தாலும் காலி. ஒரு அலுவலகம் போனோம்னா கிட்டத்தட்ட 20 பேர் 30 பேர் உட்காந்து வேலை பார்க்குற அலுவலகத்தில் 5 பேர் பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. அப்படி ஒரு காலகட்டம். அரசாங்கத்தில் ஆளே எடுக்க மாட்டாங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இவர் மாநில முதல்வர் நிறைய திட்டங்களை கொண்டு வர்றார், திட்டங்கள் போடுறார், திட்டங்களை விரிவாக்குறாரு. ஆனால் அந்த திட்டங்களை விரிவாக்குறதுக்கு உண்டான அளவுக்கு அலுவலகங்களுக்கு அவங்க ஆட்கள் போடுறாங்களான்னா இல்லை. இப்போ புதுசாக ஆள் எடுக்கிற ஒரு சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. காவலர் பஞ்சம், அலுவலக ஊழியர்கள் பஞ்சம். இப்படி இருக்கும்போது மேலே மேலே நீங்கள் விரிவாக்கன்ற பேராலேயே நீங்கள் போனீங்கன்னா எப்படி அலுவலகங்களில் வேலை நடக்கும்? இங்கே 20 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா புதுசாப்பில் ஒரு அலுவலகம் திறக்கும் போது இங்கேருந்து ஒரு 5 பேர் அங்கேயே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ இங்கே இந்த 5 பேர் வேலை யார் பார்க்குறது? இப்படி ஒவ்வொரு விதத்தில் மாற்றி மாற்றி கொண்டு போகிறாங்க அரசை. அப்படி இருக்கும்போது ஊழியர் பற்றாக்குறை,
ஊழியர் பற்றாக்குறை இருக்கும்போது இங்கேருந்து பொதுமக்கள் ஒரு காரியத்தை எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த காரியத்தை முறையாக செயல்படுத்த முடியல. ஐயா அந்த நாற்காலியில் இருக்கிறவங்க இல்லை, இந்த செக்ஷன் 8 இல்லை, இவங்க வந்த பிறகு வாங்க, நாளைக்கு வாங்க, இல்லை அவர் கேம்ப் போயிருக்காரு, இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கே தவிர ஐயா காமராஜர் காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்போ நம்ம பார்க்க முடியலைங்க. இது காலத்தினுடைய கட்டாயமா இல்லை மக்களுடைய தொகை பெருக்கமா என்னன்றது தெரியல. மக்கள் தொகை பெருக்க தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட மந்திரிகளை உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஐயா காமராஜர் காலத்தில் 8 மந்திரி, இன்றைக்கி எத்தனை மந்திரின்னு எனக்கே கணக்கு தெரியாது. யார் என்ன லாகா பார்க்குறாங்க, அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய பணியை வந்து முறையாக செய்கிறாங்களான்றதே ஒரு சரியான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்தந்த அளவில் இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறது தான் இப்போ உள்ள சூழ்நிலைன்றது நான் கண்கூடாத என் அனுபவத்துக்கு நான் தெரிஞ்சுக்க. எனக்கு 74 வயசு ஆகுது. இப்போ நான் கண்கூட நான் தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான அளவுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அப்புறம் வந்து சிவாஜி ரசிகர்கள்ன்ற முறையில் நான் சவாலே சமாளி 1967 வரும்போதெல்லாம் ஒரு சிவாஜி திருச்சியில் இருக்கான், அப்போ படிச்சுட்ருக்கிறேன், எஸ்எஸ்எல்சி படிச்சுட்ருக்கிறேன். அப்போ சவாலே சமாளியுடைய படம் 150வது படம் அந்த விழா நடக்குது. அங்கே திருச்சியில் காமராஜர் மன்றம் ஒரு பெரிய மன்றம் இருக்குது. அந்த மன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா, என்னை வந்து ஒரு சிவாஜியாக வேஷம் போட்டு குதிரையில் வந்து ஊர்வலமாக போகணுன்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் ஆளான வாட்ட சுத்தமாக இருப்பேன். அப்போ எனக்கு வந்து வயசு 18. அப்போ எனக்கு 2 பக்கத்தில் 2 குதிரை, நான் ஒரு குதிரை, மொத்தம் 3 குதிரையில் இங்கேருந்து எங்களுக்கு வந்து ராஜராஜ சோழன் எனக்கு வேஷம் போட்டு, எனக்கு ஒரு மந்திரி, ஒரு சேனாதிபதி, இப்படி போட்டு அவ்வளோ பெரிய ஊர்வலம். இந்த ஊர்வலத்தை வந்து சிவாஜி வந்து ஜூபிட்டர் டாக்கீஸில் மரக்கடை வீதியில் போய் மேலே நின்று பார்க்குறாரு. அப்போ இந்த ஊர்வலம்லாம் அங்கே திருச்சியை பொறுத்தவரை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும். அது மாதிரி பண்ணும்போது சிவாஜியை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆக்ரோஷம் வந்து இந்த கத்தி இடையில கத்தி ராஜராஜ சோழனில் அந்த கத்தியை உருவி காட்டி அப்போ பார்க்கும்போது அப்போ பக்கத்தில் கமலம்மா நிற்கிறாங்க, சாந்தி பொண்ணு நிற்கிது, எல்லாம் இருக்காங்க. பார்த்து இந்த படிக்கிற வயசில் நீ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சைகையிலே படிக்கிற வயசில் என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சைகை காட்டினார். நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற பக்குவம் அந்த நேரம் இல்லை, ஆர்வக்கோளாறு தான். அப்புறம் இருக்கிற காலங்கள் போக போக இப்படி இருந்தது. நம்ம கட்சியில் வந்தோம். அப்புறம் கட்சியில் வந்து பிறகு ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி என்ன அமைப்பில் கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த அமைப்பை பாருன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறவங்க என்ன அப்படியே கொண்டு வந்து காங்கிரஸ் அமைப்பில் சேர்த்தாங்க. இப்போ இந்த காங்கிரஸ் அமைப்பில் இருக்கும்போது இங்கே பொதுநலப் பேரவை ஒன்று இருக்குது கடலூரில். இப்போ இவங்க வந்துட்டு போனவங்களாம் பொதுநலப் பேரவையில் இருக்கிறவங்க தான். அருளாக இருக்கட்டும், இல்லை அவர் முஸ்தபாவட்டும், இது மாதிரி ஒரு 16-18 அங்கங்கள் இருக்குது. அதில் இந்த சிவாஜி பொதுநலப் பேரவை ஒரு அங்கம். அவங்க என்னென்னலாம் ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்றது பூரா இந்த அமைப்பு வந்து அவங்க கூட சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கோட்பாடுகளை நாங்கள் உள்வாங்கி எங்கள் அமைப்புகள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ இல்லை உடல் உழைப்பாவோ இல்லை இயக்க ரீதியாகவோ அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த அமைப்பு அவங்களோட இணைஞ்சு கடலூருடைய வளர்ச்சிக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறத காட்டிலும் பல சூழ்நிலைகளில் நாங்கள் வந்து தோள் கொடுத்து அந்த அமைப்பை தூக்கி நிறுத்தின ஒரு இது எங்களுக்கு உண்டு. சிவாஜி பேரவைக்கு சிவாஜி பேரவைன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமான ஆள்தான் இருக்காங்க. ஆனால் நான் வந்து பொறுப்பேற்றுட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை வச்சுருக்கிறேன் கையில். கடலூரில் சிவாஜி அமைப்புனா தர்மராஜனா சிவாஜின்ற ஒரு அளவுக்கு ஒரு அமைப்பு அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதில் ஐயாவை நல்லா அவங்கெல்லாம் நல்லா பார்த்து அவங்களாம் நமக்கு ரொம்பவும் பெருமைப்படுத்தி ஊக்கம் கொடுக்குறவங்க. எப்படி வந்து நீங்கள் சிவாஜி அமைப்பில் இந்த இவ்வளவு ஆள் இருக்குன்னு தெரியல, எப்படி இவ்வளோ கூட்டம் கூட்டி காட்டுறீங்க, எவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் சாதாரணமாக வரைக்கும் இவ்வளோ கூட்டம் எப்படி வந்தது அப்படின்னு இவங்களே எனக்கு கேட்ட காலங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் சிவாஜி அமைப்பில் எல்லோரும் வராங்க. இன்றைக்கும் சிவாஜிக்கு ஒரு சிறப்பான ஒரு இது தமிழ்நாட்டில் அவரை வந்து கொண்டாடுற அளவுக்கு அவர் எந்த அரசியலில் இருந்தாலும் அரசியல் அவரால் மீள முடியல. ஆனால் எம்ஜிஆர் இருந்தார், அவர் பொறுப்பில் இருந்தார், ஆளுங்கட்சியில் இருந்தார். ஆனால் அவருக்கு இருந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு இருந்த அளவுக்கு இன்றைக்கி சிவாஜி வந்து அரசியல் பொறுப்பில் இல்லைன்னாலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் யார் கொண்டாடுறாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது.
ஆனால் அன்றைக்கி சிவாஜியை பொறுத்தளவில் பாருங்கள், இப்போ நம்ம இதில் வேலூருக்கு போயிருந்தோம், காட்பாடிக்கு போன மாதம் சிலை திறந்தாங்க வேலூரில். எம்ஜிஆர் காமராஜர் சிலை அது. அப்போ காமராஜர் சிலைக்கு பக்கத்துலேயே சிவாஜி சிலை, ஆள் உயர சிலை. பல கட்சி தாண்டி சிவாஜி ரசிகர்ன்றலாம் அதிமுக காரங்க இருக்காங்க. அதில் மெயினாக காங்கிரஸ்காரங்க தான்ன்றது இல்லை, அதிமுக காரன். இன்றைக்கி மாம்பழம் ரவி எல்லாம் அதிமுக. அவர் பெரிய சிவாஜி உங்களுக்கு அனைவரும் தெரிஞ்சிருக்கலாம். மாம்பழம் ரவின்றவர் பெரிய ஒரு ஆள். ஆனால் அவரெல்லாம் அதிமுக கொடியோடு அங்கே வர்றார். பல நிகழ்ச்சிகள் நடத்துவார் சென்னையை பொறுத்த அளவில். அப்பேற்பட்ட ஆளெல்லாம் இன்றைக்கி சிவாஜியை வச்சு கொண்டாடுறாங்கன்னா அவருடைய நடிப்பு, அவர் தமிழகத்துக்கு அவர் செஞ்சுருக்கிற சேவை. சிவாஜி 65 டைமில் தான் பாகிஸ்தான் வார். அந்த நேரத்தில் சாஸ்திரி இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 பவுன் நகை, 100 பவுன் தங்க பேனா, இந்த பொருளை கொண்டு நிதியாக கொடுத்த ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட இருக்குது. அவர் பல லட்சங்களை அப்பயே கொடுத்தார். மதிய உணவு திட்டத்துக்கு அப்பயே நேருகிட்ட கொடுத்து அப்பயே 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 கோடிக்கு போகிறோம். அப்பேற்பட்ட ஒரு நிதி உதவியெல்லாம் சிவாஜி செஞ்சு இன்றைக்கி அந்தளவுக்கெல்லாம் வளர்த்தி வச்சுக்கிறாங்க. அதனால் சிவாஜியை பொறுத்த அளவில் எங்களுக்கு சிவாஜியால் எங்களுக்கு தான் மரியாதையை தவிர எங்களால் சிவாஜிக்கு மரியாதை இல்லை. அவருக்கு கீழே இன்றைக்கி நாங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறோம். சிவாஜியினுடைய புகழ் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொண்டு போகணுன்னு பார்க்குறோம். அதுக்கான ஒரு முயற்சிகளில் நாங்கள் இருக்கிறோம். பொதுநல அமைப்பில் நானும் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் கடலூரை பொறுத்தளவில். அதனால் எங்கள் அமைப்பு சிறப்பாக செயல்படுது. கடலூருக்கு போதிய அளவுக்கு வசதிகள் எல்லாம் பத்தாது. இப்போ இருக்கக்கூடிய அரசா இல்லை இனி வரக்கூடிய அரசாங்களாவது பண்ணுவாங்களான்னா அது எங்களால் எதையும் அறுதிட்டு சொல்ல முடியல. அவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும். கடலூர் மக்கள் பல சூழ்நிலை, இந்த வெள்ளப்பெருக்கு அது இது இயற்கை சீற்றம் எல்லாத்துலேயுமே இதாக தான் இருக்காங்க. ஒரு மேலே வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அந்த வசதி வாய்ப்புகளை உருவாக்குற அளவுக்கு எந்த அரசாங்கமும் வரல. இனிமேல் வரும். வரும்போது இல்லை பார்ப்போங்க, வரும்போது பார்த்துக்குவோம். வந்தால் சந்தோஷம். நன்றி சார். வந்தால் வரவேற்போம். நன்றி, வணக்கம்.